ஹலோ, வெல்கம் டு கிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பெஷல் சீரீஸ் 3. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஸ்ப்ரவுட்டட் மூங் பூரி அண்ட் சோயா கிரேவி. 1 கப் முளைக்கட்டின பயிரை மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிட்டு 1.5 கப் கோதுமை மாவு கூட அரைச்சி வச்ச முளைக்கட்ட பயிறு உப்பு சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. பூரிக்கு மாவு கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும், அதே மாதிரி திரட்டும் போது கொஞ்சம் திக்காக திரட்டிக்கணும். பூரி நல்லா உப்பலாக புஷ்ஷுன்னு வரணுன்னா ஸ்டவ் ஃப்ளேம் ஹையில் இருக்கணும். நல்லா ஆயில் கொதித்து ஆவி வந்ததுக்கப்புறம் பூரியை போட்டு எடுக்கணும். மீல் மேக்கர் கிரேவிக்கு ஒரு மசாலா. ஒரு மிக்சர் ஜாரில் 1 வெங்காயம், அரை தக்காளி, ஒரு கைப்பிடி நிறைய பொட்டுக்கடலை, இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலா சேர்த்துட்டு அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூடான தண்ணியில் 10 நிமிஷம் போட்டு எடுத்த மீல் மேக்கரை தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு இந்த கிரேவியில் சேர்த்து 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். பச்சை வாசனைலாம் போய் கிரேவியில் லைட்டாக எண்ணெய் பிரியும். எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. கூடவே கை நிறைய கொத்தமல்லியாவது காஞ்ச வெந்தக்கீரையாவது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ப்ரவுட்டட் மூங் பூரியும் சோயா கிரேவியும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி லஞ்சுக்கும் சரி சூப்பராக ஆஃபர் பண்ணலாம். கிட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபாலோ ஃபார் மோர் vlogs.